பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. அப்ப ஆண்டவரே மகிழ்ந்து களிகூறும்போது முழு இருதயத்தோடு சீயோன் குமாரத்திய யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள் கெம்பீரித்து பாடணும். அப்ப கெம்பீரமாய் நம்ம பாடணும். இஸ்ரவேலரே ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார், ஆர்ப்பரியுங்கள், தேவனை ஆர்ப்பரிக்கணும். எருசலேமே குமாரத்திய ஆண்டோடைய பிள்ளைகள் தான் நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூற சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உடைய ஆக்கினைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றுகிறவரா இருக்கிறார். உன் சத்துருக்களை விளக்கினார். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம், அதை விளக்குகிறார். அல்லேலூயா. விசுவாசியுங்கள். பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், உங்க நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். தீங்கை காணாதபடி உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஆக்கினைகளை அகற்றி விடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாவற்றையும் சத்துருக்களை விளக்குகிறார். உங்களுக்கு விரோதமாய் நெடுநாளாய் சத்துரு எழும்பி கொண்டிருந்தானா அதை எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி போடுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க, தீங்கை காணாதபடி கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இனி தீங்கை காணாதபடி உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எல்லா சத்துருக்களையும் உங்களை விட்டு விலக்கி போட்டு ஆமென். அல்லேலூயா. தீங்கை காணாதபடி கர்த்தர் உங்களை நடத்தி பெரிய காரியங்களை செய்து நடத்துகிறவராக இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்க தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாதத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.